அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம அந்த தக்காளி வெங்காயம் வந்து மசிச்சு வச்சுருந்தோம்ல, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/2 ஸ்பூன் போல் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துருங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு குழம்பு வந்து நல்லா திக்காயிரும். தேவையான அளவு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க.